உங்கள் ஃபேமிலியாக அம்மா அப்பா அப்படின்னு எடுக்கும்போது எப்படி இருந்ததுமா உங்களோட சைல்டுஹுட்? சைல்டுஹுட் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடக்கணும்னா அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு விஷயம் என்னவா இருந்தது? ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஒன்று இருக்குது. பேசிக்காக அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன வயசில் வி காட் லவ் ஃப்ரம் எல்லாமே. வி ஹேட் சேம் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் லவ் பிகாஸ் எங்கள் சைல்டுஹுட் ஷேப் பண்ணுறது அப்பா தான் வந்துட்டு எங்களுக்கு எல்லாமே. அப்பா வந்துட்டு ஸ்கூல் ட்ராப் பண்ணுறது, அம்மா இது பண்ணுறது நார்மலாக இருந்தாங்க. பட் அம்மாவோட சடன் அம்மாவுக்கு வந்துட்டு ஷி வாண்ட் த ஃபேமிலி டு த நெக்ஸ்ட் டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஷி ஏர்ன்ட் 50 rupees. ஆனால் அப்பாவோட வந்துட்டு அப்பா யூஸ் டு ஒர்க் லாட். அப்படி 9 o'clock மார்னிங் போகிறாருன்னா நைட் 9 o'clock தான் வருவார். அப்பாவும் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார். அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சப்போர்ட் பண்ணி இந்த ஃபேமிலியை கொண்டு வரத்துக்கு எல்லாமே. தம்பியை அப்பா படிக்க வச்சாரு சின்ன வயசுல. இவர் தான் அப்பா தான் சொல்லி கொடுப்பாரு எப்படி இது பண்ணணும் அப்படின்ட்டு. அம்மா என்னை பார்த்துப்பாங்க அப்படி இருந்தது. அஸ் அ பாயிண்ட் ஆஃப் டைம் அம்மாவோட சின்ன சின்ன சேலரி பண்ணி கொஞ்சம் கோச்சிங் கிளாஸ் ஃபஸ்ட்டு வி ஸ்டார்டட் கோச்சிங் கிளாஸ். ஸோ அம்மாவோட இன்கம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அப்பாவையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த எஜுகேஷனில் வி யூஸ் டு ஸ்டடி. எங்களுக்கும் ஸ்டடி பண்ணுவோம், இவனும் படிப்பான், எல்லாமே இது பண்ணி அம்மாவோட அதுலேருந்து ஷீ ஸ்டார்டட் திஸ் பிஸ்னஸ். அது சப்போர்ட் அப்பா தான் தந்தாங்க ஃபஸ்ட்டு. அப்பா சப்போர்ட் இல்லைன்னா வி வுட் ஹவ் நாட் ரீச்ட். வி வுட் ஹவ் இந்த போட்டிக்கு ஆரம்பிக்கும் போதெல்லாம் நல்ல சப்போர்ட் இருந்துச்சு அப்பாவோட சப்போர்ட். லைக் டியூஷன் ஆரம்பிக்கும் போதும் அதை விட்டு வர சொல்லும்போது லைக் வந்தார். டியூஷன் யார் எடுத்தாங்க? டியூஷன் அம்மா தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா அது பெருசாக ஆகும்போது அம்மா வந்து அப்பாவை கூப்பிட்டாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் டியூஷன்லாம் நடத்தி அது கொஞ்சம் நல்ல வேறு லெவலில் போச்சு. ஸோ நல்ல ஒரு அகாடமி மாதிரி ஆயிடுச்சு. அம்மா அப்பா 2 பேரும் அந்யோன்யமாகவும் இருந்திருக்காங்க இல்லையா? நல்ல பாசமான தம்பதியெல்லாம் இருந்திருக்காங்க அவங்க. இன்னைக்கு நிறைய பேர் வெளியில் நிறைய பேசுகிறாங்க இல்லையா? அம்மாவுக்கு வந்து என்டர்பிரினர்ஷிப்பில் ரொம்ப ஷீ இஸ் இன்ட்ரெஸ்டட். அப்பா இஸ் நாட் பேக் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு ஹீ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் திஸ் திங். திடீர்னு சப்போர்ட் கொடுத்த அப்பா எங்கே சப்போர்ட் கொடுக்காம ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் மிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வருது? அப்பாவுக்கு கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஹார்ட்டில் வந்து சர்ஜரி பண்ணோம். ஸோ பிளாக் ஆகிடுச்சு ஹார்ட்டில். ஒரு 3 இடத்துல பிளாக் ஆச்சு. ஸோ அதுக்கு செலவு பண்ணி லைக் ஹார்ட்டில் ஸ்டண்ட்டு வச்சு அதெல்லாம் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமாவே உடனே காலில் வந்து போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அவருக்கு. ஸோ அவரால் அப்போவே முடியல. அதுக்கு நாங்கள் உள்ள ஸ்டீல் இது வச்சு பிளேட் வச்சு அதுக்கெலாம் சர்ஜரி பண்ணி அப்போது முடிஞ்ச உடனே லைக் ஒரு மாதிரி பெட்லேயே தான் இருந்தார் அவரால் முடியல, எந்த வேலையும் பண்ண முடியல. டயபெட்டிஸ் வேறு இருந்துச்சு அவருக்கு. காலில் அந்த கிரேட் டோ வந்து ஆம்பிடேட் பண்ணோம், இன்ஃபெக்ஷன் ஆகி. டோ மட்டும் எடுத்தோம்.